அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள் எல்லாம் நாட்டுல இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பரா சொன்னீங்க சார், உண்மையிலேயே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்பதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்க பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபர்ஸ்ட் பெயர்ச்சி ஆறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த 3 கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடைகிறீங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7 சனி, அஷ்டம சனி, விரைய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லுங்க. யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தில் தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை, தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையை முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும், தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா, நான் சொல்ற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சில ராசி அன்பர்களுக்கு 2025 நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போறார் என்று பார்க்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்தார். பாக்கிய ஸ்தானங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசியிலிருந்து கும்ப ராசியில 9ஆம் இடமா வச்சுக்குவோம். ஸோ 9ஆம் இடத்துல வந்த சனி பகவான் கடந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு என்ன சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பார் அல்லது அதிகமான பாதிப்பை கொடுத்துருப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஸோ அப்போதானே நீங்க அடுத்து நடக்க போறது ரியாலிட்டியா நம்ப முடியும். நாங்காட்டு அப்படியே அறிவீங்க இப்படி அறிவீங்கன்னா இவர் சொல்லிட்டு போயிடுவாரு,
நம்ம படுற கஷ்டமும் நம்ம படுற கவலையும் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறது நான் உணர்றேன். ஸோ நான் வந்து பொதுப்படையா, அதாவது ஏனோ தானோ அப்படிங்க சொல்கிற வீடியோவுக்கு கட்டாயமாக செய்கிறது கிடையாது. கிரகங்கள் உங்களுடைய ராசி அடிப்படையில் கொடுக்குற விஷயங்கள் என்ன, இது வந்து கோச்சார பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார பொது பலனை பற்றி தான் நான் துல்லியமாக கணக்கிட்டு தான் சொல்லிக்கிறேங்க. ஸோ கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுவேன். அதாவது மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருட காலமாக தொழில் பண்ணுற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில் ஓடி இருக்கும். பிஸ்னஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்லணும், இன்வால்மெண்ட்டாக உங்கள் தொழிலை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஃபுல் முயற்சி. நான் மட்டும் முயற்சி பண்ணல, என் குடும்பமே சேர்ந்து முயற்சி பண்ணுது. நாங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணோம், ஆனால் லாபம் வரல. எந்த பக்கம் எந்த திசையிலேருந்து என்ன பாதிப்பு வரும்னே தெரியல. தொழிலை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து. ஓகேவா? ஸோ அப்படி நிலைகள் நடந்துக்கலாம். சில பேர் இல்லைங்க நான் போராடினேன், இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன் தொழிலில் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் வாங்கின சாதாரண ஒரு 10,000 ரூபா இருக்கட்டும், இல்லை 1 லட்சமாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இல்லை உங்களால் கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ உடல் ரீதியாக சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடாக உறுதியாக பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன், ஒரு பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிமே நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, சில வீடியோவில் வந்து ஒரு சில நம்மளுடைய நேர்கள், அன்பான நேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 5 நிமிஷம் கழித்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, 7 நிமிஷம் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ அவங்க நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்களா, நீங்கள் பொறுமையாக பார்த்த மாதிரி மற்றவங்களும் கடந்த கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் அவங்கள பார்க்க விடுங்க. உங்களுடைய ஒரு கருத்துக்களை நல்ல விதமாக பதிவிடுங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ உங்களை பதிவிட வேண்டாம் நான் சொல்லலை. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அமர போறார். அப்போ பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அவர் எங்கே வராரு? சனி பகவான் வந்து கரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்த்தனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. 9ல் உட்காந்து அவர் 11ஆம் இடத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா? உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியை பார்த்தனாலதான் உங்களால லாபத்தை பெற முடியவில்லை. அப்ப லாபஸ்தானத்தை பார்த்து வந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போறார். என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இனிமே செயல்படுத்துவீங்க. இவனால எந்த விஷயம் செய்யணும்னாலும் யோசிச்சு செயல்படுத்திருப்பீங்க. இதை செய்யவா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, செஞ்சால் ஏதாவது பாதிப்பு வந்துருமா. ஸோ அந்த சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த முயற்சிகள் அது அளவில்லாம முயற்சி. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி உறுதியாக வெற்றிக்கான சூழ்நிலையை பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே உங்களுடைய இளைய சகோதரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுடைய மூத்த சகோதரனும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட தம்பியே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்னோட அண்ணனும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க, இல்லை என் அக்காவா இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ஸோ கூட பிறந்த 2 செயல்பாடுகளுமே எனக்கு உதவியா இல்லைங்க, நான் இப்போ வரையும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஏக்கம் நீங்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்கு. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமே உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான
ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில முயற்சியில வெற்றி உண்டு, வீண் அலைச்சல்கள் குறையப்படும். ரொம்ப ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்த நிலை மாறி இதான் உன்னோட வாழ்க்கை, இதை பண்ணு வெற்றி உண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ அதை நீங்க செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய சூழ்நிலை இருக்கு. கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. கடன் பட்டான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவு தூரம் கலங்கினாரோ அதை விட நீங்க 100 மடங்கு கலங்கிருக்கீங்க. இப்போ அந்த நிலையிலிருந்து மாறி கடன் பிரச்சனை, கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிர்ச்சியான சூழ்நிலைகள், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கல, என்னென்ன விஷயங்கள கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடணும்ல. அப்போ நீங்க அடுத்த இதுல சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, இது கவனம்ங்கிற செயல்பாடு. கவனம்னா என்னன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியை சனி 3ஆம் பார்வையா பார்க்காது. அதே போல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்காரு தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக. அதே போல மீனத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுஷ் ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக பார்ப்பாரு. ஸோ இந்த 3 பார்வைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் செலுத்தணும். கொஞ்சம் ஸ்பீடாக போனேன், ஓவர் ஸ்பீடு எடுத்தேன் அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. சுகஸ்தானத்துக்காக, அதாவது சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதில் உறுதியாக கவனம் வேணும். கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கனவு முறை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அப்படி நிதானமாக இருந்துட்டா கட்டாயமாக அந்த உறவில் ஒரு ஸ்ட்ராங் ஏற்படும். அப்போ ஒரு 3 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய ராசியில் குரு உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைக்குரிய முற்றுப்புள்ளி வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கனவு மனை ஒற்றுமை விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பாருங்க. ஜனவரியிலிருந்து ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது திருமண தடை விலகி திருமணம் முடிவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக சொல்ல முடியும். எப்போ கொஞ்சம் வேகமாக போய் தூங்க போயிருங்க வீட்டுக்கு. தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நைட் நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத செயல்பாடுகள் செய்கிறது, அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நைட்டானால் நிம்மதியாக தூங்கணும். ப்ராப்பரான சாப்பாடு கரெக்டாக எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிருந்தீங்கன்னா சனி பயிற்சியானது பாதிப்பை கொடுக்காது. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபாடு முறைகளில் இல்லை ஏதாவது தான முறைகளில் இந்த பிரச்சனையை நீங்கள் மீளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசி நண்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக இந்த கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மூலமாக நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான செயல்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக், இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பேனா வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் மீண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60லிருந்து 70% நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை, லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை, முயற்சியில வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் பகவான் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, கடந்த காலங்கள் நடந்த மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் நான் கேட்டு அன்புடன் வாங்கி கொள்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டீடைல்ஸ் போட்டு விடுங்க. ஏன்னா கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒன்று வீடியோ பதிவு செஞ்சுருப்பேன் அல்லது
ஏதாவது ஜாதகம் பார்த்து கொண்டிருக்க அந்த சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சுய ஜாதக ரீதியாக துல்லிய பலனை கூற நான் கடமைப்பட்டுக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.